கல்லணையில் தண்ணீரை திறந்து வைத்த முதலமைச்சர் தஞ்சை மணிமண்டபத்தில் இருந்து மேரிஸ் கார்னர் வரை ரோட் ஷோ சென்று பொதுமக்களை சந்தித்து மனுக்களை பெற்று வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக தஞ்சை சென்றிருக்கின்றார். இன்று மாலை அவர் கல்லணை சென்று அந்த டெல்டா பாசன விவசாயிகளுக்காக கல்லணையில் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தமிழக முதலமைச்சர் ரோட் ஷோ சென்று கொண்டிருக்கின்றார். கலைஞர் அறிவாலயத்தில் அந்த ரயிலடி பகுதியில் தொடங்கி ஆத்துப்பாலம் வழியாக பழைய பஸ் ஸ்டாண்ட் வரையிலே அந்த ரோட் ஷோவானது திட்டமிடப்பட்டிருந்தது. எனவே தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளின் வழியாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தஞ்சையின் பிரதான பகுதிகளிலே அவர் ரோட் ஷோ சென்று கொண்டிருக்கிறார். ஏராளமான பொதுமக்கள் தஞ்சையை சேர்ந்தவர்கள் திரண்டு வந்து தமிழக முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்கள் இந்த பயணத்தின் போது அவரிடம் பல்வேறு மனுக்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் பகுதியிலே நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு தேவைகள் குறித்து அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நாளை காலை எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அவருடைய இல்ல திருமண நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார். பின்னர் தஞ்சை சரபோஜி மன்னர் அரசு கல்லூரி வளாகத்தில் நடைபெறக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே 1 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுப்பதற்கான திட்டமிடப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் சமீப மாதங்களாக திடீரென சில மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்வதும் அதே போல திட்டமிட்ட அந்த பயணங்களை மேற்கொள்வதுமாக இருந்து வருகின்றார். எனவே அந்த அடிப்படையில் தஞ்சையை பொறுத்தவரையில் ஏற்கனவே முடிவுற்ற சில திட்டங்களை தொடங்கி வைப்பதும் அதே போல சில புதிய திட்டங்களுக்கு தொடங்கி வைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே அதன் காரணமாக முதலமைச்சர் 2 நாள் பயணமாக தஞ்சை சென்றிருக்கின்றார். தற்போது அவர் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருக்கின்றார். இன்று இரவு தஞ்சையிலேயே தங்குகிறார். நாளை மாலை மீண்டும் சென்னை புறப்பட்டு வருகின்றார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.